பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இலக்குன்னு சொல்றது, பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வரணும். 32 வருஷம் கடந்துருது. அதனால 32 வருஷமா நம்ம ஆட்சிக்கு வரல. அதனால ஆட்சிக்கு வரணும்ன்ற அந்த ஒரு இலக்கு வச்சு நான் இந்த தேர்தல்ல சந்திக்கணும்னு என்னுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்றதை கேட்டு அது முடியாது. 2021 பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி என்பது உங்க தொண்டர்களுடைய விருப்பமா இருக்கு? ஆனா எங்க தொண்டர்களுடைய விருப்பமா இருக்கும், இருக்கிறது. அவங்க பேசுறவங்க எங்க கூட பேசுறவங்க அதுதான் அந்த விருப்பத்தை தான் சொல்றாங்க. வணக்கண்ணா. நேத்து தைலாபுரம் போயிட்டு வந்ததும் காசு கையில கபடி விளையாடுது. ஆமாண்ணா, ஐயா அன்பளிப்பா கொடுத்தாச்சாரு. அதுல 4 ஏழை மக்களுக்கு அரிசி வாங்கி கொடுக்கலான்னு வந்திருக்கேண்ணா. குடும்பம் சிரமப்படுதுன்னு ஐயா கொடுத்திருப்பாரு அன்பளிப்பா. அதை போய் ஊருக்காக சொல்ல. நம்ம குடும்பம் வரதானே மத்த குடும்பம் கஷ்டப்படுது. அதானே அரிசி வாங்கி கொடுக்குறேன். வயிறாரு சாப்பிட்டு போட்டோமே. பணம்லாம் வேணாம், வைங்கண்ணா. அண்ணே, இலவசமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றவங்க நாங்க. எங்களுக்கே நீங்க இலவசம் தரீங்களா? பிடிங்கண்ணா பணத்தை. 10 கிலோவா 50 பை போட்டு வைங்கண்ணா, வந்து எடுத்துக்கிறேன். சரிங்கண்ணா. என்ன பால, வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? நல்லா போகுதுங்கய்யா. பீடி, சிகரெட்டு, பான் பராக்கு, புகையிலன்னு வித்து பள்ளிக்கூட பிள்ளைங்களை கெடுத்துக்கிட்டு இருந்தேன். என்ன இந்த மாதிரி கடையை வைக்க சொல்லி நல்வழிப்படுத்தின நீங்க தானேயா? அது நான் காட்டின வழி இல்ல, சின்னையா காட்டின வழி. சரிங்கய்யா, கொஞ்சம் பலகாரம் கொடுத்து அனுப்புறேன், வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு இந்த கடை லாபத்தை என் தலையில கட்டலான்னு பாக்குறியா? கடையில திரும்ப பீடி, சிகரெட்டு, பான் பராக்கு இதெல்லாம் விற்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், முதல்ல காசை புடி. ஐயா காசெல்லாம் வேணாம், புடி தம்பி. வச்சுக்க. மீதி சில்லறைக்காவது ஏதாவது கழுத்து மேட்ல கண்ணி வேலை கதிர் அடிச்சு போட்டு காத்து கிடக்குறாப்ல, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க, அப்பப்ப கடைக்கு வாங்கய்யா. சரிப்பா. வாங்கய்யா, கும்பிடுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விளைச்சல் அமோகமா இருக்கு போல. நல்லா அமோகமா இருக்குங்கய்யா. விவசாயத்தை குறையில்லாம காக்கணும். களம் பெருகட்டும், பாலா பொங்கட்டும். இனிமே எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். வாங்கய்யா. அவரு நெல்லு வாங்கினாரு, கொஞ்சம் நெல்ல வாயில போட்டாரு, கும்பிட்டுட்டு போறாரு. ஏன் பாப்பா, நீங்க எல்லாம் நேத்திய பிள்ளைங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனா கட்டாயம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு காலத்துல இந்த நிலம் பூரா அவங்களுக்கு தான். ஐயா உழுறவனுக்கு தான் நிலம் சொந்தம்னு சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டுட்டு இந்த ஐயா அந்த உழுதவங்களுக்கே நிலத்தை பூரா எழுதி வச்சிட்டாரு. அவங்களும் நன்றி கடனுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளாமை எடுத்து அவரை கூப்பிட்டு இப்படி சிறப்பு செய்யறாங்க. எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் பாத்தீங்களா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா நம்பவே முடியல. இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா. வணக்கம். வாங்கம்மா, கொடுங்க. கவலைப்படாதீங்கம்மா, இது வெறும் காகிதம் இல்ல, உங்களுடைய வலி, உங்க மனசு அழுத்திக்கிட்டு இருக்கிற பாரம். இனி எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஐயா இருக்கிறாங்க, ஐயா வழியில நான் இருக்கேன். இனிமே எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். இது சின்ன உதவிதான், இதை காட்டின பெரிய உதவி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வாங்கம்மா, வாங்கிக்கங்க. இந்த படிப்பா, வாங்கிக்கம்மா. இந்த குட்டியை பிடிச்சுக்கா. நன்றிம்மா.
வாங்கம்மா. நன்றி நன்றிம்மா. ஏங்க எல்லாரும் வந்து கேட்டுட்டு போனாங்க. பால்காரருக்கு கணக்கு முடிக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், கேபிள் கார் வேற வந்துட்டு போனாரு, காய்கறி வாங்கணும், இருந்த அரிசியை போட்டு பொங்கியாச்சு. இனி என்ன செய்யறதுனே தெரியலங்க. ஊரு மாறினா போதுமா, நம்ம வீடு மாற வேணாமா? அட விடுமா, நம்ம எந்த கட்சியில இருக்கிறோம்? எதுக்கு போய் பட்டினி இருக்கணும்? இத்தனை கடவுள் இருக்கும்போது உனக்கு என்ன குறை? உனக்கு மட்டும் இல்ல, இனி எல்லாத்துக்கும் நிறைவுதான். இப்படியே சொல்லி சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. இது சமூக நீதி தலைவர் ஐயாவும் சின்னையாவும் போட்ட பாதை. சாதாரண பாதை இல்ல, மாற்றம் முன்னேற்றத்துக்கான பாதை. இனிமே ஐயா அன்புமணி ஆட்சிதான்.